கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துவேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, அதாவது கடவுளுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். அழைப்பு என்பது சாதாரணமானதா இல்லை, அது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கும். ஊழியத்துக்காகவோ அல்லது சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காகவோ அல்லது தீர்க்க தரிசனம் உரைப்பதற்காகவோ அல்லது பொதுநல சேவைகளை செய்வதற்காகவோ ஏதாவது ஒன்றிற்காக கடவுளால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கு. மொத்தத்தில் அவர் எல்லோரையும் தன்னுடைய பிள்ளைகளாக அழைச்சிருப்பார். அப்படிப்பட்ட அழைப்பை பெற்றிருக்கிற அந்த மக்களாகிய நீங்களும் நானும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்காங்க. எப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக, உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களுக்காக, உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களுக்காக நாம் அன்பு கூறுறோமோ, நம்முடைய உற்றார் உறவினர் மேலே, நம்முடைய சொந்த பந்தங்கள் மேலே, நம்முடைய குடும்பத்தின் மேலே எப்படி நம்ம அன்பு கூறுகிறோமோ, அதுபோல் தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறணும். தேவனிடத்தில் அன்பு கூறுறதுனா என்ன அப்படின்னா, அவர் சொன்ன காரியங்களை செய்வது தான் அவரிடத்தில் அன்பு கூறும். அவரை கோபப்படுத்தாங்க, அவர் நமக்கு எதையெல்லாம் நீங்கள் செய்யலான்னு சொல்லி அனுமதிச்சிருக்கிறாரோ அதை மட்டுமே செய்து, எதை செய்ய வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறாரோ அதை நம்ம செய்யாமல் விட்டுட்டு அவர் சொல்லுகிற அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிஞ்சு நம்ம நடந்தாவே நாம் அவர் மேலே அன்பு கூறுகிறதா. அப்படி நாம் அன்பு கூறுகிறவர்களாக, கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருந்தோன்னா சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. நம்முடைய வாழ்க்கையில் தீமையே இருக்காது, எல்லாமே நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கு. அன்பானவர்களே, நினச்சி பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிறது எல்லாமே நன்மையானதாக முடிஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? இல்லை நமக்கு வேறு யாராவது நமக்கு ஏதாவது ஒன்று செஞ்சாங்கன்னா அது நம்முடைய நன்மைக்காகவே இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது நினச்சி பாருங்கள். இப்படி ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம செய்கிற காரியம் நன்மையானதாக இருக்கணும். நமக்கு யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று செய்கிறாங்க அப்படின்னா அதுவும் நமக்கு நன்மையானதாக இருக்கணும். எந்த விதத்திலும் நாம் தீமையை அணுகாதவர்களாக, தீமை நம்மை நெருங்காதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார்னு வைங்க, நம்ம குடும்பம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறார், அந்த கற்பனையை நிஜமாக்குகிற கர்த்தர் இந்த சந்தோஷத்தையும் இந்த மகிழ்ச்சியையும் இந்த அன்பையும் நிஜமாக்குகிற கர்த்தர். அவர் சொல்கிறார், சகலமும் உங்களுக்கு நன்மையானவர். அன்பானவர்களே, இந்த புதிய வருடத்தில் நாம் செய்கிற எல்லாம், நீங்கள் செய்கிற எல்லாம் நன்மையானதாக முடியும். நமக்கு வேறொருவர் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது நன்மையானதாக முடியும். இந்த புதிய வருடத்தில் நிச்சயமாகவே கர்த்தர் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். என்னென்னா, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய அன்பும் ஆண்டவருடைய தயவும் இந்த புதிய ஆண்டில் நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாக முடிச்சுடும். நம்ம எடுத்து செய்கிற எல்லா காரியங்களும் சரி, எல்லா விஷயங்களும் நமக்கு நன்மையானதாக முடியும். அன்பானவர்களே, இந்த புதிய வருடத்தில் நன்மையை சுதந்திரிக்க போகிறீர்கள். தீமை உங்களை அணுகாது. ஆண்டவர் சொல்கிறார், தேவனிடத்தில் அன்பு கூறுவோம், நன்மையை சுதந்திரி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காகவும் நன்றி. நீர் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவீர்கள்.
நாங்கள் உம்மீது அன்பு கூறுகிறவர்களாக இருந்து சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாருங்கள். உங்களுடைய அன்பும் உங்களுடைய தயவும் எங்களை வழிநடத்தும். இந்த புதிய வருடத்தில் சகலமும் எங்களுக்கு நன்மையானதாய் முடிய நீங்கள் தயவு பாராட்டி உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் நன்மையை சுதந்திரிக்க நீங்கள் கிருபை பாராட்டி எல்லாவற்றையும் முதல் திருக்குமரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.